ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட வெயிட் லாஸ்க்கு நான் என்னெல்லாம் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி வந்து மார்னிங் வந்து அந்த கூழ் குடிப்பேன். நான் ஒரு கூழ் அரைச்சேன்னு சொன்னல, அந்த கூழ் குடிப்பேன். அந்த கூழ் கூட நான் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வைக்கணும் அதை எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே நான் பண்ணாதனால பயிரை வந்து அவிச்சிட்ருக்கேன். நான் என்னெல்லாம் சாப்பிட்றேங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். சிம்பிளாக தான் என்னோடய வெயிட் லாஸ் வந்து போகும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். வாங்க எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணுறேங்கிறதையும் பார்க்கலாம். நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு செட் ஆச்சு, அதனால் நான் வந்து பண்ணுறது. உங்களுக்கு வந்து எப்படி அதுக்கு உங்களுக்கு அதில் என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் வந்து அந்த கூழுக்கு வந்து காய்ச்சி வச்சுருவேன். அப்போனா நம்மளுக்கு வந்து குடிக்கும்போது நல்லா ஆறிடும், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த சூடாக குடிக்கிறத பிடிக்காது, அதனால் நான் வந்து நல்லா ஆற வச்சுருவேன். இல்லை உங்களுக்கு சூடாக குடிக்க பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே பண்ணல, இன்றைக்கி கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து மார்னிங் வந்து கூழ் கூட வந்து இந்த பச்சை பயிர் வந்து எடுத்துக்கலான்ட்டு பச்சை பயிர் வந்து வேக வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்வீட் சோளம் வந்து அவிக்க போகிறேன். சோளம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் ஸ்நாக் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை அவிச்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான். இப்போ இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு. இது எல்லாம் வேகிட்டு அதுக்குள்ளே நம்ம போய் வந்து நம்ம ஒர்க் அவுட்டை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். பச்சை பயிறு இது வந்து மேலே வந்து நுர மாதிரி வரும், அதை வந்து நாங்கள் எடுத்துருவேன் மோஸ்ட்லி. அதுதான் இப்படி கிடக்கு. க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து போய் வேலையை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிறு வெந்துட்டுருக்கு. சிம்மில் போட்டேன்னா இது வந்து இது ரெண்டுமே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வரக்குள்ள ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு மட நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூலுக்கும் லேட் ஆகாது. ஓகே, வாங்க நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து குடிச்சிருவேன். மார்னிங் முழிச்சோன்னு எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி குடித்தோன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். வாங்க. ஓகே, நம்ம வந்து தனியாக குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து சைக்கிளிங்கை வந்து ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 33 நிமிஷம் ஓட்டிட்டாங்க. இல்லை, கலோரிஸ் இது 11.2 கிலோமீட்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்தது வந்து 139 கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் இல்லை, இவங்க வந்து ஓட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் எத்தனை ஓட்டி வச்சுருந்தீங்க? நான் இப்போ தான் வந்து ஏறி உட்காந்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து ஒரு எவ்வளோ கேலரி பேக் பண்ணுவேன்னா 2300, 1200. அவங்க 100 கலோரி பேர்ன் பண்ணுவாங்க. 100 கலோரிஸ் தான் பேர்ன் பண்ணுவேன். மோஸ்ட்லி அந்த அளவுக்கு ஓட்டிடுவேன். அதுக்கு மேலே ஓட்டினா நம்மளுக்கு பேக் பெயின்லேருந்து எல்லா பெயினும் வந்துடுது. ஸோ கொஞ்சம் லிமிட்டாக ஓட்டிக்கிறது. 16 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் இதுக்கு மேலே ஸ்பீட்லேயும் ஓட்டுவேன். 22 அது ஓட்டினா வந்து வயிறு நல்லா இதாகுது. சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அபரிதமான மகிழ்ச்சியில் ஏற்படாதீங்க. அவங்க வந்து ஒரு பொது நலம் கருதி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் என்ன பண்ண வேண்டாம், ஜம்ப் பண்ணி குதிக்க வேண்டாம். சக்திமான் பார்த்துட்ருக்கிற குழந்தைகளுக்கு அட்வைசரி போர்டு போடுற மாதிரியா சுமியோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஷிப் சேனல் பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் அட்வைசரி போடுவது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனை, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்கானது அல்ல. குழந்தைகள் பெரியவர்கள் வீட்டில் செய்து பார்க்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல் நாள் நான் போட்ட வீடியோக்கு பிறகு பாருங்கள் இதை வந்து எப்படி கிழிச்சிருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து ஓட்டியிருக்காங்க. அதாவது பரவாயில்ல, இதை அடித்து நொறுக்கி பாருங்கள், டக்கடன்னு ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறித்தனம். இதெல்லாம் நான் பண்ண வேலை கிடையாது. நான் பெற்று வச்சிருக்கோம்ல 2 பிள்ளைகள், அது வந்து ஒன்று என்ன கடிச்சு பிக்கி, ஒன்று என்ன நோண்டி பிக்கி, மேலே இருந்து பாலை தூக்கி அடிச்சு மேலே இருந்து அந்த ட்ராஃபி விழுந்து இதை அடிச்சு உடஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் ஏறி நின்று ஒருக்கா உடைச்சான். இப்படி உடைச்சா நம்ம என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அருமை பெருமையான அவங்க முடிச்ச அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மார்னிங் முடிச்ச உடனே ஹெல்த்தியாக இருக்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நம்ம போய் சமையல் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சோளம் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே ரெடி ஆகிட்டு இதுவும் நல்லா ஆறுன அப்புறம் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடுவேன். அதுக்கப்புறமா குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் கருவாடு குழம்பு. ஸோ இன்றைக்கி எக்கு தான் வீட்டில். இந்த கருவாடெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கரெக்டாக டைம் வந்து 7:26 ஆகுது. அதுக்குள்ளே நான் ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். இது வந்து லஞ்சு தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடுத்தது தான் வேலையை ஆரம்பிக்கணும். அதே சார் முழிச்சு வந்துட்டாரு. இருமல் வருது என்னம்மா? ஓகே, நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆகிட்டு, ரெடி ஆனோன்னே நம்ம வந்து பார்க்கலாம். என்னோடய வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்னதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த கருப்பு கவுனி வந்து போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நான் வந்து குடிப்பேன். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு எடுத்துப்பேன். அவ்வளோதான். நம்ம வந்து மார்னிங் இது ரெண்டையும் வச்சு சாப்பிட்றலாம். நம்மளுக்கு வந்து பயிரும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். ஆனால் இது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சில் பார்க்கலாம். லஞ்சில் என்ன சாப்பிட்றேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். மிக்ஸ் ஸ்நாக்கும் என்ன எடுத்துப்பேங்கிறதையும் காட்டுறேன். க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. டைம் வந்து 8:58 ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க என்னோட மார்னிங் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து ஒரு கிளாஸு, அது கூட கொஞ்சமாக பயிர் இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும்போது பார்க்கலாம். வேலைலாம் முடிஞ்சிட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் லஞ்ச் பேக்கிங்லாம் ஓவர். லஞ்சுக்கு இன்றைக்கி ஒயிட் ரைஸு, எக்கு, அதுக்கப்புறமா நாம் வச்ச அந்த கருவாடு குழம்பு, கூனி கருவாடு. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. நான் வந்து இப்போது வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 10 o'clock ஆகுது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். சைக்கிள் தான் ஓட்டினேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்நாக்குக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு கார்ன் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓட்ஸ் பவுல் செஞ்சு காமிக்கிறேன். அதை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். வாங்க அந்த ஓட்ஸ் பவுல் எப்படி செய்கிறதுங்கிறதையும் காமிச்சிடுறேன். வாங்க ஃபஸ்ட் போய் ஊற வச்சுட்டு வந்துடலாம். ஓட்ஸை வந்து ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சாதான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஊற வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. ஓட்ஸ் பவுல் செஞ்சிடலாமா? ஓட்ஸ் பவுல் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து நார்மல் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அதுக்கு எத்தாப்பில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் போடுவேன். நான் ரொம்ப கரெக்டாக இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். நான் கரெக்டாக இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். அது கூட நம்ம வந்து மிக்ஸ்டு சீடு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். ஒன்று கூட கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு 3 டேட்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்குள்ள ஸ்வீட்ஸே. நான் வந்து இதில் தேன் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் தேன் ஆட் பண்ணி கூட சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி வந்து இது முழுகிறதுக்கு மேலே இருக்கிற வரையும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊறினோன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு காட்டுறேன். ஊறிட்டு இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் பவுல் வந்து நல்லா ஊறிட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறிப்பே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த டேட்ஸ் வந்து நல்லா மேஷ் ஆகிரும். அப்படி சுற்றி வந்து அந்த இனிப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். எடுத்து சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. இப்போ இதில் நான் வந்து ஒரு ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேனை ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு தேன் இதில் ஆட் பண்ணி சாப்பிட பிடிக்காது. அவ்வளோதான். இதுலேயே உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிடும் போல வச்சுன்னா ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஹெல்தியான ஓட்ஸ் பவுல் ரெடி. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இது ட்ரை பண்ணியிருக்கீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி எடுத்து இப்படி நம்ம சாப்பிட வேண்டியதான். அந்த ஆப்பிள் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது இப்படி சும்மா சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னோடய வெயிட் லாஸ் லஞ்சு இது தான். நான் வந்து இதையே சாப்பிட்ருவேன். சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங் ஆயிரும். இது கூட நம்ம வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து ஒரு எக்கு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் சும்மா தனியாக சாப்பிட்ருவேன், இது கூட மிக்ஸ் பண்ண மாட்டேன். இது தனியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிட் ஸ்நாக் ஏதாவது எடுத்தேன்னா பார்க்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக டின்னரில் மீட் பண்ணலாம். டின்னர் டைம் ஆயிடுச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து நான் வந்து சேமியா வந்து கிண்டி வச்சுருக்கேன். இதை தான் சாப்பிட போகிறேன். இது வந்து இந்த சின்ன பக்கெட்டு சேமியா 90 கிராம் சேமியா, அது வந்து ஒரு பக்கெட் கிண்டி வச்சுருக்கேன். இதை வந்து சாப்பிட்டுட்டு அதோட என்னோடய டேயை வந்து முடிச்சுப்பேன். இப்படி தான் எனக்கு இந்த டே போச்சு. என்னோட வெயிட் லாஸ்க்கு நான் இதெல்லாம் தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். நீங்கள் என்னெல்லாம் வெயிட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.